ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம எவ்வளவோ இட்லியை பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் செய்கிற இட்லி வந்து மரவள்ளி கிழங்குல செய்கிற இட்லி. இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை எடுத்து அதோட ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கேரட் பீட்ரூட் துருவுறதை எடுத்து இந்த கிழங்கை வந்து துருவ ஆரம்பிச்சிடணும். துருவி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறப்போ வந்து நல்ல அழகாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அதுலேயே நமக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஸோ இதில் செய்யக்கூடிய இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம துருவி வச்ச கிழங்கு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஒரு ஸ்பூனில் தேங்காய், துருவின தேங்காவை வந்து அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுருங்க. அதாவது இட்லி வேகிற டைம் தான் இதுவும் வேகணும். கிழங்கு வெந்த வாசம் வந்தோன்னே அதோட மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா எல்லோ கலரில் சூப்பரான கிழங்கு இட்லி ரெடியாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது அது அழகாக உடையாமல் இட்லி